வணக்கம். புதுவையில் வரும் ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்தில் சட்டசபை கூடுகிறது. இதில் முதல்வர் ரங்கசாமி முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். புதுவைக்கான திட்ட ஒதுக்கீடு தொடர்பான கூட்டம் டெல்லியில் வருகிற 26ஆம் தேதி நடக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க முதல்வர் ரங்கசாமி 25ஆம் தேதி டெல்லி செல்கிறார். அங்கு மத்திய திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மாண்டேக் சிங் அலுவாலியாவை சந்தித்து பேசுகிறார். அப்பொழுது புதுவைக்கான திட்ட ஒதுக்கீடு தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு திட்ட ஒதுக்கீடு 2500 கோடியாக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு 3000 கோடி கேட்க முதல்வர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளார். திட்ட ஒதுக்கீட்டிற்கு பிறகு ஆகஸ்ட் 2வது வாரத்தில் புதுவை சட்டசபை கூடும் என்று தெரிகிறது. அதில் முதல்வர் ரங்கசாமி முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். புதுவை குடிசை மாற்று வாரியத்திற்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் சென்று அதிகாரிகளுடன் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் நிதிநிலை குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுவை பெரியார் நகரில் உள்ள குடிசை மாற்று வாரிய அலுவலகத்திற்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் திடீரென சென்று அங்குள்ள கோப்புகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மேலும் துறையின் மூலம் செயல்பட்டு வரும் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு எத்தனை பயனாளிகளுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது, இன்னும் எத்தனை பேருக்கு வழங்க வேண்டும் என்றும் துறையின் நிதிநிலை என்ன என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது பொறியாளர் கலைமாறன், அமைச்சரின் தனி செயலர் அசோகன் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். வாகன திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்எஸ்பி சந்திரன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், புதுவை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பகுதியில் தனியார் தொழிற்சாலையில் 9 லட்சம் மதிப்புள்ள தோல் பொருட்கள் திருடு போனது. இதனையடுத்து நிர்வாக இயக்குநர் கொடுத்த புகாரின்படி போலீசார் நடத்திய விசாரணையில் வானூர் கிருஷ்ணமூர்த்தி, தர்மபுரி சிவசங்கர், வேலூர் சத்யா ஆகியோர் திருடி விற்றது தெரியவந்தது. எனவே அவர்கள் மூவரையும் மற்றும் இடைத்தரகர் கந்தன், தோல் பொருட்களை வாங்கிய எழிலன் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து தோல் பொருட்களை பறிமுதல் செய்தனர் என போலீசாரை பாராட்டிய அவர், மேலும் புதுவையில் சமீப காலமாக திருட்டு அதிகமாகி வருகிறது. குறிப்பாக வாகன திருட்டு அதிகமாகியுள்ளது. இதை தடுக்கவும் உடனடியாக கண்டுபிடிக்கவும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். வாகன திருட்டு நடந்தவுடன் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் தெரிவிக்க வேண்டும். திருட்டு போன வாகனத்தின் ஆவணங்கள் இருந்தால்தான் வழக்கு பதிவு செய்ய முடியும் என்று போலீசார் மறுத்து கூறினால் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவிக்கலாம். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சமச்சீர் கல்வியில் நல்ல தீர்ப்பு வரும், அதை வரவேற்பது தமிழக அரசின் கடமை என்று திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான கலைஞர் கருணாநிதி கூறியுள்ளார். இது தொடர்பாக திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதி கூறுகையில், சமச்சீர் கல்வி தொடர்பாக உச்சநீதிமன்றம் தமிழக அரசு மனுவை தள்ளுபடி செய்து அளித்த தீர்ப்பால் சமச்சீர் கல்விக்கு நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். அப்படி வரும் தீர்ப்பிற்கு வரவேற்பும் வாழ்த்தும் கூற வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது. மேலும் ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்குள் புத்தகம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றார். மேலும் தொடர்ந்து திமுகவினர் மீது தொடர்ந்து வழக்குகள் தொடுக்கப்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளோம். மேலும் வேண்டுமென்றே கட்சியை பலவீனப்படுத்தவும், கட்சி தோழர்களை பயமுறுத்தவும், பொதுமக்கள் மத்தியில் பீதியை உருவாக்கவும் முயற்சி செய்ய வேண்டாம் என்று கூறினார். பஞ்சாயத்து பதவிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை 33% இருந்து 50% உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பஞ்சாயத்துகள், நகராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளிலும் பெண்களுக்கு தற்பொழுது 33% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் அரசியல் சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பஞ்சாயத்து பதவிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை 33% இருந்து 50% உயர்த்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக அரசியல் சட்ட திருத்த மசோதா கொண்டு வருவதற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. பஞ்சாயத்துகளில் நேரடி தேர்வு மூலம் நிரப்பப்படும் அனைத்து பதவிகள், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினருக்கு ஒதுக்கப்பட்ட தலைவர் மற்றும் இதர பதவிகளுக்கும் இந்த 50% இடஒதுக்கீடு பொருந்தும். எனவே நாட்டில் தற்பொழுதுள்ள 28,18,000 பஞ்சாயத்து பதவிகளில் பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 14 லட்சத்தை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை பஞ்சாலைகளை புனரமைக்கும் பணிகளை தொடங்கிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஏஐடியூசி புதுவை பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் VS அபிஷேகம் கூறுகையில், அரசு சார்பில் வழங்கப்படும் இலவச பாலியஸ்டர் சேலையை AFT மில்லிலேயே நெய்து விநியோகிக்கப்படும். அதற்காக பிரிண்டிங் செய்திடும் இயந்திரங்களை வாங்கிட அரசு உடனடியாக 12 கோடி வழங்கும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளதை வரவேற்கிறேன் என்றும்,
அதேவேளையில் பள்ளி சீருடைகள், அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சீருடைகள் தயார் செய்திட தேவையான நூல் வகைகளை உற்பத்தி செய்திட மிஷின்களும் துணி நெய்திட தறிகளும் ஏஎப்டியில் உள்ள பொழுது கோயம்புத்தூர் மில்லில் வாங்குவது ஏன் என்றும் அதனை தவிர்க்க முதல்வர் உடனடியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் பஞ்சாலையின் அதிகாரிகள் ஒப்பந்தம் வரும் ஆகஸ்ட் மாதத்துடன் முடிகிறது, அவர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர் தொடர்ந்து மில்லை உயர்நிலைப்படுத்திட அரசால் திட்டமிடப்பட்டுள்ள 300 கோடி ரூபாய் திட்டத்தை செயல்படுத்தி பஞ்சாலைகளை புனரமைக்கும் பணிகளை தொடங்கிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பாக்கித் தொகையை உரிய காலத்தில் கொடுக்காவிட்டால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் தரமாட்டோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. உலக நாடுகளில் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. கடந்த 6 மாதங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய்க்கான பணத்தை இந்தியா இன்னமும் ஈரானுக்கு கொடுக்கவில்லை. அதாவது சுமார் 25,000 கோடி பாக்கி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இஸ்லாமிய நாடுகளின் அணுசக்தி கொள்கை காரணமாக சர்வதேச வங்கி பண பரிமாற்றத்தில் விதிக்கப்பட்ட தடையால் இந்தியா ஈரானுக்கு பணம் கொடுப்பதில் சிக்கல் நிலவுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த பாக்கி தொகையை உரிய காலத்தில் ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகளின்படி கொடுக்காவிட்டால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் தர முடியாது என்று ஈரான் எச்சரித்துள்ளது. புதுவை உழவர்கரையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் அரசு புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றும் பணியை அரசு துரிதமாக மேற்கொண்டால் போக்குவரத்து இடையூறின்றி எளிதாக இருக்கும் என மக்கள் விரும்புகின்றனர். புதுவை உழவர்கரையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் பிரதான சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த வீடுகள் பொதுப்பணித்துறை மற்றும் போலீசாரால் அகற்றப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் எவ்வித சிரமமுமின்றி மகிழ்வுடன் செல்கின்றனர். அதேபோன்று அதே சாலையில் ஒருபுறம் உள்ள அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றை அகற்றிவிட்டு சாலையை விரிவுபடுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. எனவே காலதாமதமின்றி அரசுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டு போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள வீடுகளை அகற்றிவிட்டு சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் போக்குவரத்தை சீரமைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் மக்கள் தொகை 12 லட்சத்தை தாண்டியது என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் வெங்கடேஸ்வர ராவ் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச வாரியாக மக்கள் தொகை பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது. அதில் புதுவை மாநிலத்தின் மக்கள் தொகை 12,44,464 என தெரியவந்துள்ளது. இதில் கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை 3,41,341, நகர மக்கள் தொகை 8,50,123. அதேபோன்று மண்டல வாரியான மக்கள் தொகை புதுவையில் 9,46,600, காரைக்காலில் 2,314, மாஹேயில் 41,934, ஏனாமில் 55,616 பேர் என தெரியவந்துள்ளது. இத்தகவலை புதுவை மாநிலத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி வெங்கடேஸ்வர ராவ் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.